ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உலகின் தலை சிறந்த 5 அட்டாக் ஹெலிகாப்டர்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அட்டாக் ஹெலிகாப்டர்னா என்ன, இந்த ஹெலிகாப்டர்கள் எதற்காக பயன்படுத்தப்படுது, உலகின் தலை சிறந்த 5 அட்டாக் ஹெலிகாப்டர்ல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படிங்கிற கான்செப்ட் முதல்ல 1967ல அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்டது. அமெரிக்கா பெல் AH-1 கோப்ரா அப்படிங்கிற முதல் அட்டாக் ஹெலிகாப்டரை தங்களுடைய தரைப்படையில் இணைச்சாங்க. இதற்கு பிறகுதான் உலகின் மற்ற நாடுகள் அட்டாக் ஹெலிகாப்டரோட முக்கியத்துவத்தை உணர ஆரம்பித்து தாங்களும் அட்டாக் ஹெலிகாப்டர்களை டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் சாதாரண டிரான்ஸ்போர்ட் மற்றும் ரெகானசன்ஸ் ஹெலிகாப்டர்ல இருந்து தோற்றத்துல முற்றிலும் வேறுபட்டு இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அட்டாக் ஹெலிகாப்டர்கள்ல 2 இருக்கைகள் இருக்கும். அதுல ஒரு இருக்கை பைலட்டுக்காக, இன்னொரு இருக்கை அட்டாக் ஹெலிகாப்டர்ல உள்ள கேனனை ஆபரேட் செய்வதற்காக. அடுத்து அட்டாக் ஹெலிகாப்டரோட பாடி மிகவும் குறுகலா இருக்கும். அட்டாக் ஹெலிகாப்டர்ல பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய கார்கோ ஸ்பேஸ் மிகவும் குறைவா இருக்கும். அட்டாக் ஹெலிகாப்டரோட பிரதான ஆயுதம் 20-30 mm கேனன். இந்த கேனன் ஹெலிகாப்டரோட முன்பகுதியில இணைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள், ஸ்மால் டயமீட்டர் ராக்கெட், நோஸ் மவுண்டட் சென்சார்ஸ் போன்ற பல விஷயங்கள் அட்டாக் ஹெலிகாப்டர்கள்ல இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ சமீப காலமா உலகின் பல நாடுகள் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்களை தங்களோட படையில் இணைத்து பயன்படுத்தி வர்றாங்க. இந்த அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்கள் அட்டாக் ஹெலிகாப்டருக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட். அதனால அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்களை எதிர்த்து சண்டையிடுவதற்காக ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் ஃபீச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்க ஹெலிகாப்டர்கள்ல ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸுக்கு சைடு வைண்டர் மிசைல்கள் பயன்படுத்தப்படும். அதுவே மேற்கத்திய நாடுகளால் தயாரிக்கப்படும் ஹெலிகாப்டர்ல ஸ்டிங்கர் மிசைல்கள் பயன்படுத்தப்படும். அட்டாக் ஹெலிகாப்டர்கள் உலகின் வெகு சில நாடுகளால் பயன்படுத்தப்பட்டு வருது. ஏன்னா இந்த அட்டாக் ஹெலிகாப்டர்களோட விலை மிகவும் அதிகம். இப்ப நம்ம உலகின் தலை சிறந்த 5 அட்டாக் ஹெலிகாப்டர்களை பத்தி பார்க்கலாம். நம்மளோட பட்டியல்ல 5வது இடத்தை பிடித்திருக்கும் அட்டாக் ஹெலிகாப்டர் யூரோகாப்டர் டைகர். இந்த ஹெலிகாப்டர் தான் வெஸ்டர்ன் யூரோப் நாடுகளால் தயாரிக்கப்பட்ட 2வது அதிநவீனமான அட்டாக் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரை பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி நாடுகள் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த யூரோகாப்டர் டைகர் அட்டாக் ஹெலிகாப்டர் தான் ஐரோப்பிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட மிகவும் சக்சஸ்ஃபுல்லான அட்டாக் ஹெலிகாப்டர் டிசைன். இதுவரைக்கும் 180க்கும் மேற்பட்ட யூரோகாப்டர் டைகர் ஹெலிகாப்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்கள் அதிக அளவிலான காம்போசிட் மெட்டீரியல்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. யூரோகாப்டர் டைகர் ஹெலிகாப்டர்கள் ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின், ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளால் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ஹெலிகாப்டர்கள்ல மேற்கத்திய நாடுகளால் உருவாக்கப்பட்ட மிசைல்ஸ், ராக்கெட்ஸ் மற்றும் பிரான்ஸ் நாட்டால் தயாரிக்கப்பட்ட கேனன் போன்றவை பயன்படுத்தப்பட்டு வருது. யூரோகாப்டர் டைகர் ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 6000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். யூரோகாப்டர் டைகர் அட்டாக் ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 290 இருந்து 315 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 1300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். யூரோகாப்டர் டைகர் ஹெலிகாப்டர்கள்ல எதிரிகளை தாக்குவதற்கு செயின் டரட் அட்டாச் செய்யப்பட்ட GIAT-30 mm கேனன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கேனன்னால 450 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல மிஸ்டல் ஏர் டு ஏர் மிசைல், ஸ்டிங்கர் ஏர் டு ஏர் மிசைல், அன்கைடட் ராக்கெட்ஸ் போன்ற பல ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து நம்மளோட பட்டியல்ல 4வது இடத்தை பிடித்திருப்பது பெல் AH-1Z வைப்பர் அட்டாக் ஹெலிகாப்டர். இந்த அட்டாக் ஹெலிகாப்டர் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட 3வது ஜெனரேஷன் அட்டாக் ஹெலிகாப்டர் வகையை சேர்ந்தது. பெல் AH-1Z வைப்பர் ஹெலிகாப்டர் பெல் ஹெலிகாப்டர் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் தான் பெல் AH-1 கோப்ரா அப்படிங்கிற உலகின் முதல் அட்டாக் ஹெலிகாப்டரை உருவாக்கிய நிறுவனம். பெல் AH-1 கோப்ரா ஹெலிகாப்டர் தான் உலகில் இப்போ பயன்பாட்டில் உள்ள அனைத்து விதமான அட்டாக் ஹெலிகாப்டர்
ஹெலிகாப்டருக்கும் உதாரணமா திகழக்கூடியது. அவ்வளவு பாரம்பரியமிக்க பெல் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த AH-1Z வைப்பர் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர்ல அதிநவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறப்பான டிசைன் இருக்கு. இந்த ஹெலிகாப்டர்கள் உலகின் பல நாடுகள்ல நடந்த யுத்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. AH-1Z வைப்பர் ஹெலிகாப்டரை நீண்ட நாட்கள் பயன்படுத்த முடியும். இந்த ஹெலிகாப்டர் பிரத்யேகமா அமெரிக்காவின் மரைன் கார்ப்ஸ் படையணிக்காக உருவாக்கப்பட்டது. இதுவரைக்கும் 189 வைப்பர் ஹெலிகாப்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. AH-1Z வைப்பர் ஹெலிகாப்டர் செக் ரிப்பப்ளிக், பெஹ்ரைன் போன்ற நாடுகளால் பயன்படுத்தப்பட்டு வருது. AH-1Z வைப்பர் ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 8400 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 300 கிலோமீட்டர்ல இருந்து 411 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். AH-1Z வைப்பர் ஹெலிகாப்டர்ல 20 mm 3 பேரல் ரோட்டார் கேனன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கேனன்னால 750 ரவுண்ட்ஸ் ஃபயர் பண்ண முடியும். ஹைட்ரா 70 அன்கைடட் ராக்கெட்ஸ், APKWS-2 கைடட் ராக்கெட்ஸ் போன்றவற்றை இந்த ஹெலிகாப்டர்ல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். சைட்வைண்டர் ஏர் டு ஏர் மிசைல் மற்றும் AGM-114 ஹெல்ஃபயர் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களையும் இந்த ஹெலிகாப்டர்ல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். நம்மளோட பட்டியல்ல 3வது இடத்தை பிடித்திருக்கும் அட்டாக் ஹெலிகாப்டர் மில் Mi-28NM ஹேவோக் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் ஒரு ரஷ்ய தயாரிப்பு ஹெலிகாப்டர். மில் Mi-28 ஹெலிகாப்டரை மேனுஃபேக்சர் செய்யறது மில் மாஸ்கோ ஹெலிகாப்டர் பிளான்ட். இந்த ஹெலிகாப்டரை ரஷ்யா கிட்டத்தட்ட 27 வருடங்களுக்கு முன்பு டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த ஹெலிகாப்டரோட டெவலப்மெண்ட் நீண்ட வருடங்கள் பிடித்தாலும் தற்போது ரஷ்யாவிடம் பயன்பாட்டில் உள்ள அட்டாக் ஹெலிகாப்டர்களே இதுதான் மிகவும் அதிநவீனமானது. இந்த ஹெலிகாப்டரோட சிறப்பு அம்சமே இந்த ஹெலிகாப்டர்ல பயன்படுத்தப்படும் ஆர்மர்கள். இந்த ஹெலிகாப்டரோட விங்ஷீல்ட்னால ஒரு 14.5 mm புல்லட் தாக்குதலை கூட தாங்க முடியும். ரஷ்யா இந்த ஹெலிகாப்டரை பல்வேறு யுத்த களங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க. குறிப்பா சமீபத்துல சிரியால நடந்த உள்நாட்டு யுத்தத்திலையும் இந்த ஹெலிகாப்டரை ரஷ்யா பெருமளவுல பயன்படுத்தி இருக்காங்க. Mi-28NM ஹேவோக் ஹெலிகாப்டரை ரஷ்யா தவிர ஈராக், அல்ஜீரியா போன்ற நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. இதுவரைக்கும் 126 Mi-28NM ஹேவோக் ஹெலிகாப்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 11500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். Mi-28NM ஹேவோக் ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 320 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால தொடர்ந்து 435 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல எதிரிகளை தாக்குவதற்கு ஒரு செயின் மவுண்டட் 30 mm ஷிப்பினவ் 2A42 கேனன் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கேனன்னால 250 ரவுண்டுகள் வரைக்கும் ஃபயர் பண்ண முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல 16 அட்டாக்கா 5 ஆன்டி டேங்க் மிசைல்கள், S8, S13 ராக்கெட்ஸ் போன்ற பல விதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். நம்மளோட பட்டியல்ல 2வது இடத்தை பிடித்திருக்கும் அட்டாக் ஹெலிகாப்டர் கமோகா 52 ஹுக்கும்பி ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் ஒரு ரஷ்ய தயாரிப்பு ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரை தயாரித்தது கமோகா நிறுவனம். K-52 ஹுக்கும்பி ஹெலிகாப்டரோட டிசைன் மற்ற ஹெலிகாப்டர்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டதா இருக்கும். இந்த ஹெலிகாப்டர்ல டாண்டம் சைட் பை சைடு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். KA-52 ஹுக்கும்பி ஹெலிகாப்டர்ல 2 கவுண்டர் ரொட்டேட்டிங் மெயின் ரோட்டார்கள் இருக்கு. அதாவது 2 மெயின் ரொட்டேட்டிங் பிளேட்ஸ் இந்த ஹெலிகாப்டர்ல இருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல டெயில் ரோட்டார் பிளேட் கிடையாது. இது போன்ற தனித்துவமான டிசைன்னால இந்த ஹெலிகாப்டர் தான் உலகின் மோஸ்ட் மனூரபிள் ஹெலிகாப்டர். அதாவது இந்த ஹெலிகாப்டர்னால அதிவேகமா திசையை மாற்றி பறக்க முடியும். அதனால ஒரு யுத்த களத்துல இந்த ஹெலிகாப்டரை தாக்கி அழிப்பது மிகவும் கடினமான விஷயம். KA-52 ஹெலிகாப்டரை டார்கெட் டிடெக்ஷன் மற்றும் டெசிக்னேஷனுக்கு பயன்படுத்த முடியும். இந்த ஹெலிகாப்டரால் டிடெக்ட் செய்யப்படும் டார்கெட்டுகள் ஆபரேஷன்ல ஈடுபட்டு இருக்க Mi-24S ஹெலிகாப்டர் மற்றும் Mi-28S ஹெலிகாப்டர்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். இந்த KA-52 ஹெலிகாப்டர்னால மற்ற ஹெலிகாப்டர்களையும் தாக்குதலுக்கு ஒருங்கிணைக்க முடியும். டார்கெட் டிடெக்ஷன் மற்றும் டெசிக்னேஷனை இந்த ஹெலிகாப்டர்ல பயன்படுத்தப்படும் அட்வான்ஸ் பேட்டில் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தினால செய்ய முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல ஒரு மாடர்ன் அட்டாக் ஹெலிகாப்டர்ல இருக்கக்கூடிய அத்துணை
அத்துணை ஃபீச்சர்களும் இருக்கு. இந்த ஹெலிகாப்டர் ரஷ்யா தவிர ஈஜிப்ட் நாட்டின் விமானப்படையிலும் பயன்படுத்தப்பட்டு வருது. கமோகா 52 ஹுகும்பி ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 10,800 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 315 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல எதிரிகளை தாக்குவதற்கு ஒரு மொபைல் செமிரிக்டு 30 mm ஷிப்னோவா 2A42 கேனன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கேனன்னால 460 ரவுண்ட்ஸ் வரைக்கும் ஃபயர் பண்ண முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்னால S8 மற்றும் S13 ராக்கெட்டுகளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால ஆன்டி டேங்க் மிசைல்களையும் எடுத்து சென்று எதிரிகளோட டேங்குகளை தாக்கி அழிக்க முடியும். KA-52 ஹெலிகாப்டர்னால 250 கிலோகிராம் எடை கொண்ட பாம்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். நம்மளோட பட்டியல்ல முதல் இடத்தை பிடித்திருக்கும் அட்டாக் ஹெலிகாப்டர் AH-64E அப்பாச்சி கார்டியன் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் ஒரு அமெரிக்க தயாரிப்பு ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் பிரத்யேகமா அமெரிக்க தரைப்படைக்காக உருவாக்கப்பட்டது. AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர் போயின் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் அண்ட் செக்யூரிட்டி நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. இதுவரைக்கும் 2400க்கும் மேற்பட்ட AH-64 அப்பாச்சி கார்டியன் ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இஸ்ரேல், யுனைடெட் கிங்டம், ஜப்பான், சவுத் கொரியா, இந்தியா போன்ற பல நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளால் நடத்தப்பட்ட யுத்தத்துல அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் பெருமளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் தயாரிக்கப்பட்ட அட்டாக் ஹெலிகாப்டர்களே அப்பாச்சி ஹெலிகாப்டர் தான் மிகவும் நம்பகத்தன்மையுடைய சக்சஸ்ஃபுல் அட்டாக் ஹெலிகாப்டர். அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் தான் 2048 வரைக்கும் உலகின் தலை சிறந்த அட்டாக் ஹெலிகாப்டரா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அப்பாச்சி ஹெலிகாப்டரோட பலமே இந்த ஹெலிகாப்டர்ல பயன்படுத்தப்படும் ரடார் மற்றும் ஆயுதங்கள். அப்பாச்சி ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 10,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 300 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 1900 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல லாக்ஹீட் மார்டின் மற்றும் நார்த்ரப் க்ரூமன் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட AN/APG-78 லாங்பவ் ஃபயர் கண்ட்ரோல் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார் உலகின் அதிநவீனமான ரடார். அப்பாச்சி ஹெலிகாப்டர்ல எதிரிகளை தாக்குவதற்கு 30 mm M230 செயின் கன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த செயின் கன்னால 1200 ரவுண்ட்ஸ் வரைக்கும் ஃபயர் பண்ண முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல மிசைல்ஸ் மற்றும் ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பாச்சி ஹெலிகாப்டர்ல 70 mm கொண்ட ஹைட்ரா, CRV-7, APKWS போன்ற ஏர் டு கிரவுண்ட் ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்னால AGM-114 ஹெல்ஃபயர் மிசைல், ஸ்டிங்கர் ஏர் டு ஏர் மிசைல், AGM-65 மெவ்ரிக் மிசைல், ஸ்பைக் ஆன்டி டேங்க் மிசைல் போன்ற பலவிதமான ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். இது போன்ற அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் ரடார் சிஸ்டங்கள் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் உலகின் தலை சிறந்த ஹெலிகாப்டரா AH-64E அப்பாச்சி கார்டியன் ஹெலிகாப்டர்கள் திகழுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.